மோட்சத்தின் திறவுகோல். மனிதர்கள் வித்தியாசமானவர்கள். தனக்கொரு துன்பம் என்றால் ஆ ஊ என்று பெரிதாக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதே துன்பத்தை கொஞ்சமும் தயங்காமல் வெட்கமின்றி பிறருக்கு அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். தன் காலில் முள் தைத்தால் ஐயோ அம்மா என்று ஊரை கூட்டுகிறவர்கள் தூண்டிலில் அதே முள்ளை போட்டு மீனை சிக்கவிட்டு துடிக்க துடிக்க அதை பிடித்து ருசிக்க ருசிக்க சாப்பிடுகிறார்கள். தனக்கு வலிக்கிற மாதிரி அதற்கும் வலிக்குமே என்று இம்மியும் கவலைப்படுவதில்லை. மனிதன் தன் வலி வேதனைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான் என்பதை தாயுமானவர் சொல்லி கேட்க வேண்டும். வெந்நீர் போராது என் உடல். காலில் முள் தைக்கவும் வெடுக்கென்று அசைத்து எடுத்தால் விழி இமைத்து அங்கனே தன்னருளை நாடுவேன். வேறு ஒன்றை ஒருவர் சொல்லின் அந்நேரம் ஐயோ என் முகம் வாடி நிற்பதுவும் ஐயனின் அருள் அறியுமே. ஆனாலும் மெத்த பயந்தவன் யான் என்னை ஆண்டை நீ கைவிடாதே என்று புலம்புகிறார். தனக்கேற்படுகிற வழிகளை இதைவிட அழகாக யார் சொல்லிவிட முடியும்? ஆனால் பிற உயிர்களின் வழி ஏன் மனிதர்களுக்கு புரிவதே இல்லை? தூண்டில் முள் மீனின் தொண்டை குழிக்குள் என்ன பாடுபடுத்தும்? வடலூர் வள்ளலார் மண்ணினில் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கும் என்றாரே. பிற உயிர் மீதான அன்பு, அக்கறை, அருள் இதுதானே மனிதனை விலங்கிலிருந்து பிரித்து தெய்வமாக்க முடியும். அரவிந்தாசிரமத்தில் ஒரு மரத்தின் நெஞ்சில் கோடாலி குத்தியிருந்தது. தம்மை வேதனைப்படுத்தியதாக ஸ்ரீ அன்னை சொன்னாரே. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வருந்தி வாடினாரே வடலூர் வள்ளலார். சித்த விகார மனிதர்கள் பிற உயிருக்கு தீங்கிழைக்கிறார்கள். சித்தம் அழகியாரோ பிற உயிர் துயர் கண்டு நடுநடுங்கி விடுகிறார்கள். வைணவத்தில் அனந்தாழ்வான் என்றொரு அருளாளர் ஸ்ரீ ராமானுஜரின் பரம பக்தன், ஆருயிர் தொண்டன். ஒருமுறை வாழை இலை நறுக்கப் போனவர் குருத்து இலையாக பார்த்து அறுத்தார். மறுகணம் மயங்கி மண்ணில் சரிந்தார். காரணம் வேறெதுவும் இல்லை. வாழை குருத்தை அறுத்தபோது அதிலிருந்து வடிந்த நீர்த்துளிகள் அவரை வருத்திவிட்டன. அந்தோ வாழை அழிகிறதே என்றாராம். நாம் உயிர் வாழ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை எல்லா உயிருக்கும் இருக்கிறது என்று உணர வேண்டும். பிற உயிர்களின் துயர் துடைத்தலே அறம் என்றும் அறிய வேண்டும். ஸ்ரீ ரமணர், ஷீரடி சாயி, வடலூர் வள்ளல் போன்ற அருளாளர்கள் உயிர்களிடத்தில் காட்டிய தயை, கருணை மறக்க முடியாதது. ஸ்ரீ ரமணாசிரமத்தில் குரங்கு ஒன்று குட்டியுடன் நுழைந்துவிட்டது. தொண்டர்கள் அதை விரட்டி அடித்தும் ஸ்ரீரமணர், விரட்டாதீர்கள், நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து என்னிடம் காட்டுவதில்லையா? அதே போல்தான் அதுவும் தன் குட்டியை கொண்டு வந்து என்னிடம் காட்ட விரும்புகிறது என்றவர் குரங்கை அருகில் அழைத்து அன்புடன் வாழைப்பழம் தரவும் பெற்றுக்கொண்டு பீடு நடை போட்டு வெளியேறியது அந்த தாய் குரங்கு. ஷீரடி சாய்க்கு அன்னையாய் அன்பை சொரிய 1000 பேர் இருந்தாலும் லக்ஷ்மி என்ற அம்மணியிடம் பாபா ஒரு குழந்தை போல யாசிப்பார். ஒரு நாள், லக்ஷ்மி, எனக்கு மிகவும் பசியாய் இருக்கிறதே என்றார். லக்ஷ்மி பாய், பாபா கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்கள், ரொட்டி தயாரித்து எடுத்து வருகிறேன் என்று ஓட்டமும் நடையுமாக தம் இல்லம் ஓடினாள். நெய் விட்டு கோதுமை மாவை நன்கு பிசைந்து கம கம ரொட்டிகள் தயாரித்தாள். தொட்டுக்கொள்ள சப்ஜியும் தயார். ஓடோடி வந்து பாபாவுக்கு சமர்ப்பித்தாள். அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து நேராக ஒரு நாயின் முன்பு பரிவுடன் படைத்தார் சாய்நாதர். லட்சுமி பாய்க்கு வருத்தமாகிவிட்டது. நாய்க்கு கொடுக்கக்கூடாது என்று எண்ணுகிற அளவு அவள் மோசமானவள் அல்லல். பாபாவுக்கு என்று தயாரான சிறப்பு உணவு அது. அதனை பாபா உண்டுவிட்டு நாய்க்கு சிறிது போட்டிருந்தால் மனம் சந்தோஷப்படும். அல்லது சிறிது அவர் எடுத்துக்கொண்டு பாக்கி முழுவதையும் நாய்க்கு வைத்திருந்தாலும் மனம் வருத்தப்பட்டிருக்காது. அப்படியே வைத்து விட்டாரே என்று மனம் பொறுமியது. நாய் தின்பதை பார்த்த லக்ஷ்மிக்கு கோபமாக வந்தது. என்ன பாபா, இப்படி செய்துவிட்டீர்கள்? நாய்க்காகவா நான் இவ்வளவு பாடுபட்டு அருமையாக தயார் செய்தேன்? கொஞ்சமாவது நீங்கள் சாப்பிட்டிருக்கலாம் என்று பொறுமி விட்டாள். லக்ஷ்மி, பசி பசிதான். வேதனை பொதுவானது. மனித பசிக்கும் நாய் பசிக்கும் வித்தியாசம் உண்டா என்ன? எனக்கு உணவு தர பலரும் தயாராக இருக்கிறார்கள். இப்போதும் கிடைத்துவிடும். ஆனால் நாய்க்கு யார் தர
தரப்போகிறார்கள்? உன் பாபாவுக்கு அதில்தான் அதிக சந்தோஷம் என்று உனக்கு புரிய வேண்டாமா என்று பாடம் நடத்தினார் ஸ்ரீ சாய்பாபா. லக்ஷ்மி அறிவுற்றாள். அன்று முதல் பாபாவுக்கு உணவு கொண்டு வரும்போதே மறக்காமல் நாய்க்கும் பாலும் ரொட்டியும் கூடவே கொண்டு வருவாள். இத்தகு உயர்கருணை உள்ளவர்தான் உண்மை ஞானிகள் என்று நான் நம்புகிறேன். கபீர் ஒரு பாட்டில் சொல்கிறார், அடியார்கள் பரமபக்தர்கள் மனதை வெண்ணெய்க்கு ஒப்பிடலாமா என்று கேட்கிறார். பிறகு தவறு, வெண்ணெய் கூட தனக்கு துன்பம் வந்தால் உருகும். அடியவர்களோ பிற உயிர்களின் துன்பம் கண்டு உருகுவதால் வெண்ணெயை விட உயர்ந்த உவமை தேவைப்படுகிறது என்றார். பிற உயிர்களின் துன்பம் என்றதும் காயம், மரணம், வலி, வேதனை என்று மட்டும் அர்த்தம் செய்யக்கூடாது. அதைவிடவும் ஆழமான புரிதல் அவசியம். பிற உயிர்களின் அடிப்படை உரிமையை மதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம் செய்ய வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ குரு மரபில் ஆளவந்தார் என்றொரு அருளாளர் உண்டு. ஸ்ரீ ராமானுஜரின் குருநாதராக கொள்ளத்தக்கவர். அவரை பற்றி ஒரு செய்தி கேட்டிருக்கிறேன். ஆளவந்தார் தம் சீடர்களுடன் திருமலை, அதாவது திருப்பதிக்கு வந்து ஸ்ரீ வேங்கடநாதனை தரிசித்து ஊர் திரும்பினார். அவர் திரும்பி செல்லும்போது வழியில் அவர்களுக்கு உணவு வேண்டுமே என்று கட்டமுது, புளியோதரை, தயிரன்னம் தயாரித்து கூடைகளில் வைத்து எடுத்து சென்றனர். திருமலையில் தயாரான உணவை சுமந்து கீழே வந்த பின்னர் உணவு நேரம் என்று கூடைகளை பிரித்தால் ஏகப்பட்ட எறும்புகள். அவற்றை விலக்கி விரட்டிவிட்டு உண்ணலாம் என்று பலர் நினைக்க ஸ்ரீ ஆளவந்தார் தடுத்தாராம். அவர் சொன்ன காரணம் அதி அற்புதமானது, ஆச்சரியமான மனோதர்மம் அது. திருமலையில் பிறக்க இருக்க எத்தனையோ உயிர்கள் தவம் கிடக்கின்றன. ரிஷிகளும் முனிவர்களும் கூட வேங்கடமலையில் பிறக்க விரும்பி வேண்டுகின்றனர். குலசேகர ஆழ்வாரோ கண்ணீர் மல்க செடியாய் கொடியாய் திருமலையில் பிறக்க வாய்ப்பருளும்படி வேங்கடவனை வேண்டுகிறார். தேனார் வேங்கடவன் சோலை திருவாவியுள் மீனாய் பிறக்க வரம் வேண்டினார். கோயிலில் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்று பரிதவிக்கிறார். அதுவாய் பிறக்க அருள், இதுவாய் பிறக்க அருள் என்று வேங்கட ரமணனுக்கு உத்தரவு போட நாம் யார்? நமக்கென்ன அதிகாரம் என்று நடுங்கியவர் பெருமாளே ஏதேனும் ஆவேனோ என்று பாடி முடித்து கொண்டார். பெருமானே, மலையில் எதுவாக வேண்டுமானாலும் என்னை பிறக்கச் செய் அல்லது இருக்க செய் என்று பெருமாள் முடிவுக்கே விட்டுவிட்டார். அப்படி இருக்க அந்த உணவு கூடையில் இருந்த எறும்புகள் என்ன புண்ணியம் செய்தமையாலேயோ திருமலையில் பிறந்தன. அவற்றை இப்போது மலைக்கு கீழே விட்டுவிட்டு போவது தர்மமாகாது. அதனால் கூடையை சுமந்து கொண்டு மேலே போய் எறும்புகளை மலை மேல் விடுவதே உத்தமம் என்று கருதினார் ஆளவந்தார். எறும்பின் உரிமையை கூட புறந்தள்ள நமக்கு உரிமை இல்லை என்பது எத்தகைய அழகிய கோட்பாடு! இன்று சகல உலகோரின் ஜனநாயக வாழ்வுரிமைக்கும் தான் காவலன் என்று நெஞ்சை நிமிர்த்தும் அமெரிக்கர்கள் அங்கிருந்த பூர்வக்குடிகளை அடக்கி ஒடுக்கி வாழ்வுரிமை மறுத்து விரட்டியதை வரலாறு படித்தவர்கள் மறக்க முடியுமோ என்ன? தன்னுயிர் போல தனக்கழிவென்னும் பிறன் உயிர் தன்னையும் மதித்தல் என்கிற பிரம்ம ஞானம் பாரதி சொன்ன உயிர்குல உரிமைகளை மதிப்பவர்களால்தான் உலகம் அழகு பெறுகிறது. தின்னவரும் புலி தன்னையும் அன்புடன் சிந்தனை செய்திடுவாய், அன்னை பராசக்தி அவ்வுரு ஆயினல் அவளை கும்பிடுவாய் என்கிற பாரதி உபனிஷத்தம் மானுட குலத்தின் மகத்தான உணர்வல்லவா? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இந்த தயவுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது, மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்தது என்ற அருட்பிரகாச வள்ளலாரது வாக்கு. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், அதுதான் முக்திக்கான வழி என்பதை உணர்த்தும் அல்லவா?